மேரேஜுக்கு அப்புறம் உங்களுடைய என்டையர் லைஃப் இந்த தப்பு பண்றீங்க வித்தவுட் ரியலைசிங் இட். உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற உங்க பேரண்ட் மாதிரி நீங்க ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. எஸ், உங்களை நீங்களே லிசன் பண்ணி பாருங்க. மேபி அவர் நீங்க சொன்னதை மறந்து போயிருக்கலாம், இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல அவர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். உங்க வேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாறுறது உங்களை அறியாம அவருடைய ஒய்ஃப் ரோல்ல இருந்து மாறி பேரண்டா ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? கண்டிப்பா ஹஸ்பண்டா கிடையாது, அவர் சைல்டா மாறுறாரு, டிஃபென்சிவ் மோடுக்கு போகிறாரு, இல்ல ஷட் டவுன் ஆறாரு, கன்ஃபியூஸ் ஆகுறாரு, எமோஷனலா டிஸ்டன்ஸ் ஆகுறாரு. பட் இங்க ஒரு சின்ன ஷிஃப்ட் நீங்க பண்ணா போதும் இந்த சைக்கிள பிரேக் பண்றதுக்கு. அவரை கரெக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு இதை கேட்டு பாருங்க, நான் உங்ககிட்ட பார்க்க மிஸ் பண்ற பார்ட் எதுங்க அப்படின்னு. சோ இது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து கியூரியாசிட்டிக்கு மாத்தும், அவரையும் ஃபியர்ல இருந்து பார்ட்னர்ஷிப்க்கு மாத்தும். இதனால உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த கேப் க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். உங்க ரிலேஷன்ஷிப்பும் திரும்ப க்ரோ ஆகும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றது, க்ரோ பண்றது இம்பார்ட்டண்டா இருந்தா இப்பவே அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.